வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் இருக்க டேட்டாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இந்த வார்த்தையை கேள்விப்படாதவங்களை யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இது ரெகுலராக நம்ம நியூஸில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பரில் இல்லை சன் டிவியில் நியூஸில் இந்த மாதிரி இடத்துல பார்த்துருப்போம். ஸோ நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ புள்ளி ஏறிச்சு, சென்செக்ஸ் இன்றைக்கி இவ்வளோ புள்ளி ஏறிச்சு இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக இந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதுதான் நம்மளோட எக்கனாமி, அதாவது இந்தியாவோட எக்கனாமியை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதாவது நம்மளோட இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் மார்க்கெட் வழியாக தான் நம்ம இந்த குறியீட்டு இந்த எண்ணை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். எப்படி இருக்குது, நல்லா பாசிட்டிவாக நிஃப்டி சென்செக்ஸ் புள்ளிகள் வந்துட்டு நல்லா ஏறி இருந்தது அப்படின்னா நம்ம நாடு நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இறங்கியிருந்தால் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, எக்கனாமிக்கில் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரெப்ரசன்ட் பண்ணுறது சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க, சென்சிட்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க சென்செக்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம். இதே நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு நிஃப்டின்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷ்னல் ப்ளஸ் 50. ஸோ 50 அப்படின்னா டாப் 50 கம்பெனியை எடுத்து அதில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதில் எவ்வளோ புள்ளிகள், எல்லா கம்பெனியும் ஏறும்போது எவ்வளோ புள்ளிகள் ஏறி இருக்குது அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நமக்கு. ஒவ்வொரு இதில் பழைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு 1875 ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிஃப்டி இப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதில் எவ்வளோ கம்பெனிஸ் ரெண்டுலேயும் லிஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதில் 5000 கம்பெனிஸ், ஏன்னா ரொம்ப பழசு ஃபஸ்ட்லேருந்து. இதில் ஒரு 1300 கம்பெனிஸ். ஸோ மேக்ஸிமம் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி என்எஸ்சியில் தான் பண்ணுவோம். ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ஹை ஸ்பீட் ட்ரேடிங் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, ரொம்ப அட்வான்ஸ்டு சிஸ்டம் அதெல்லாம் கொண்டு வந்தனால நம்ம மேக்ஸிமம் நிஃப்டியில் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்டாக் ரெண்டுலேயுமே உங்களுக்கு காமிக்கும், நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட் போயிட்டு நம்ம குயிக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த வெப்சைட்டை எப்படி பார்க்குறது, எந்தெந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ டேரெக்டாக வெப்சைட் போல வாங்க. ஸோ இப்போ நம்ம என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டில் இருக்கோம். இந்த வெப்சைட்டில் எப்படி டேட்டா பார்க்குறது, இன்ஃபர்மேஷன் பார்க்குறது, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்குறது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாப்பில் பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட் ஏறிச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். நேற்றுலேருந்து இப்போ இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட் நேற்று விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வேல்யூ இது 0.21% அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் டே என்ன அப்படிங்கிறதும் காமிச்சிரும். உங்களுக்கு டெய்லியும் இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா டாப் 50 கம்பெனிஸ் எடுத்துகிட்டு அதோட வெயிட்டேஜ் எடுத்து நம்ம பார்ப்பாங்க. ஸோ இந்த டாப் 50 கம்பெனிஸில் சில வெயிட்டேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு செக்டருக்கும் இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்துட்டு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது ஒவ்வொரு செக்டர் நிஃப்டியில் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு 33%, ஆயில் அண்ட் கேஸில் 16%. ஸோ இந்த மாதிரி செக்டர், ஃபினான்ஷியல் செக்டர்னால் அதில் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸு, கன்சியூமர் குட்ஸு, ஆட்டோமொபைல், டெலிகாம், இது மாதிரி எல்லாத்தையுமே கம்ப்ரைஸ் பண்ணி டோட்டல் 50% அதில் ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் பொறுத்து உங்களுக்கு இருப்பாங்க. அதுலேயும் உங்களுக்கு டாப் கான்ஸ்டியூன்ஸ் பை வெயிட்டேஜ். ஸோ இப்போ ஒரு செக்டரில் வந்துட்டு எந்த ஸ்டாக் வந்துட்டு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐடியில் இன்ஃபோசிஸ் 7.5%, ஹெச்டிஎஃப்சி நமக்கு லோன் கொடுக்குறாங்கள அந்த கம்பெனி, ஐசிஐசிஐ பேங்க்கு, இந்த மாதிரி வேரியஸ் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக போய் நிஃப்டி வெயிட்டேஜ் அப்படின்னு நிஃப்டி 50 வெயிட்டேஜ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ஒரு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்துட்டு டாப் இன்றைக்கி நல்லா போச்சு, எது வந்துட்டு இன்றைக்கி நல்லா போகலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்லா போகாதது நாளைக்கு நல்லா பாசிட்டிவாக போகும், அப்போ நம்ம வந்துட்டு அதை பை பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா பாட்டமில் இருக்கிற ஸ்டாக் தான் வாங்கணும். ஆல்ரெடி டாப் கெய்னரில் இருக்கிற வாங்கலைன்னா அது ஒரு கரெக்ஷன் ஆகும். ஸோ இப்போ நிஃப்டி வந்துட்டு லாஸ்ட் ஃபியூ இதில் எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சு, லாஸ்ட்டு 1996 ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த சார்ட் உங்களுக்கு. இந்த இடத்துல ரெசெஷன் 2008 ரெசெஷன் நடந்தது, அது எல்லாமே இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு காமிப்பாங்க. அது போக உங்களுக்கு பிஎஸ்சி இந்தியா சைட்டும் பார்த்துடலாம். அது போக உங்களுக்கு பிஎஸ்சி இந்தியாவில் பல்க் டீல்ஸ், பிளாக் டீல்ஸ், அதாவது ஒரு பெரிய கம்பெனி நிறைய ஹியூஜ் ஸ்டாக்ஸ் வாங்கினாங்கன்னா அதில் பல்க் டீல்ஸ் நடந்திருக்கும், பிளாக் டீல்ஸ் நடக்கும். அந்த இன்ஃபர்மேஷனும் இதிலே பார்த்துடலாம். இங்கே ஜஸ்ட் பல்க் டீல், பிளாக் டீல்ஸ் சொன்னால் அதுக்கு முன்னாடி நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பாட்டமில் போனீங்கன்னா
bsindia.com அப்படிங்கிறது போனீங்கன்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட் வந்துடும். ஈக்விட்டி அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்கமிங் இப்போ ஆகஸ்ட் 8லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ் வந்துட்டு டிவிடெண்ட் தர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ் டேட் டிவிடெண்ட் டேட் கொடுத்து. ஸோ அப்படி கிடைக்கும்போது நம்ம அந்த ஸ்டாக் டிவிடெண்ட் கொடுக்கும்போது ஸ்டாக் பாசிட்டிவாக போகும் சில டைம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம அந்த ப்ரைஸ் கெயினை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பல்க் டீல்ஸ், பிளாக் டீல்ஸ் எல்லாமே வந்துட்டு பாட்டம்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் அண்ட் பிளாக் டீல்ஸ் தெரியும். இந்த 2 இது ஓப்பன் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக் வந்துட்டு பல்க் டீல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1,61,000 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க ₹3 ப்ரைஸில். ஸோ இந்த ₹3 கம்மியாக இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நம்ம எப்பவுமே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கு. அதெல்லாம் நான் ட்ரைனிங் கோர்ஸில் எப்படி அப்படிங்கிறத சொல்லுவேன். நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரைனிங், அதாவது ஸ்டாக் செலெக்ஷன், ஏன்னா ஸ்டாக்கில் 5000 கம்பெனிஸ் இருக்குது. நம்ம அது ரொம்ப கேர்ஃபுல்லாக சில கம்பெனிஸில் லாஸ் ஆன கம்பெனிஸாக இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அப்புறம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நிறையா யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ட்ரைனிங் கோர்ஸில் கவர் பண்ணியிருப்பேன். இது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்குங்க. ஸோ இப்படி தான் இதுதான் நிஃப்டி 50னா என்ன, சென்சிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. பேசிக்காக கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏறும் இறங்கும். அதை வச்சு நம்ம எப்படி எக்கனாமி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது தான். ஸோ இப்போ பிஎஸ்சி இந்தியா வெப்சைட்டில் நம்ம ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது கம்பெனி வந்துட்டு எந்த கம்பெனி ஏதாவது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை டிவிடெண்ட்ஸ் ஏதாவது கார்ப்பரேஷன்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு மெயினாக இந்த வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. டேரெக்டாக இங்கே பாட்டமில் போய்ட்டு ரிசல்ட்ஸ் கேலண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, இல்லைனா பிஎஸ்சி இந்தியா ரிசல்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கம்பெனி வந்துட்டு நாளைக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் எந்தெந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது அவங்க குவார்ட்டர்லி 4 மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஸ்டாக்கில் பொசிஷன் எடுத்து வச்சுக்கலாம். ரிசல்ட் வரும்போது நல்லா பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு அது நார்மலாக இருக்கிறது ஸ்டாக் பாசிட்டிவாக இருக்கும்போது ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ இன்ஃபோசிஸ் ஷேர் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் வரப்போ ₹50 ₹70 ஏறி இருந்தது. ஸோ இந்த மாதிரி டைமு நம்ம ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ 800 அந்த ரேஞ்சில் இருந்து 900 இருந்து ரிசல்ட் வந்தோன்னா 970 அப்படியெல்லாம் போகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமை நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ரிசல்ட்ஸ் கேலண்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க வெப்சைட்டில் இதையும். அது போக உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கிறது, அதாவது டாப் ட்ரெண்டிங், டேர்ன் ஓவர், கெய்னர்ஸ் எல்லாமே இதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் பார்க்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடிங் ஹாலிடேஸ், அதாவது மார்க்கெட் வந்துட்டு எப்பப்போ ஹாலிடேஸ் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு கொடுக்கும். அதாவது முக்கியமான நேஷ்னல் ஹாலிடேஸ் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ரன் ஆகாது. இந்த இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இந்த வெப்சைட், ஸோ இந்த பேசிக்காக வெப்சைட்டில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்ஸ் மூமெண்ட்டு, லாஸ்ட் 5 டேஸில் கண்டினியூஸாக அப் மூவ் ஆகிற ஸ்டாக்கு, லாஸ்ட் 5 டேஸில் டவுன் மூவ் ஆகிற, ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன். பாசிட்டிவில் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு உங்களுக்கு ஒரு அனலிட்டிக்ஸ் மாதிரியே போட்டு கொடுத்துருப்பாங்க. 52 வீக்கில், அதாவது 52 வீக்னால் 1 இயரில் புதுசாக எந்த ஸ்டாக் ஹையாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், லோவாக இருக்குது இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் இதில். ஜஸ்ட் இது ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதான், தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பபாய்.